இன்னும் கருணாகரச்சேரி நகரத்தைச் சேர்ந்த இன்னும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தனபால் ஐயா அவருடைய குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக இணைந்து இதோ சோகப்புயல் ஐயா மலைவையாவூர் நகரத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் ஐயா அவர்களை பாராட்டி 1001 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம். ரம்பி வழிது அம்மா. இங்க ரம்பி வழிது ரம்பிச்சு அம்மா. ஏண்டியா தொட்டி செஞ்சிருந்தா 99 கொடை ஊத்துன. நம்ம அரண்மனையில தொட்டி அது எத்தனை தண்ணி பிடிக்கும்? 100 கூட தண்ணி பிடிக்கும். 100 கூட தண்ணி பிடிக்கும். 99 கூட தண்ணி ஊத்துனால தொட்டி ஏத்தி போச்சாமே. இது என்ன மாயாஜாலம் மந்திரஜாலம் இந்திரஜாலம் பையா? இது மாயாஜாலம் மந்திரஜாலம் இந்திரஜாலம் கிடையாதுமா. அரண்மனையில வேலை செய்யறாங்களே காவல்காரங்க வேலையாட்கள், அவங்க அரை குடம் முழு குடம் கால் குடம் முக்கா குடம் குடிச்சிருப்பாங்க. இது யாரு? நம்ம பொண்ணு. உனக்கு எனக்கு சேர்ந்து பிறந்த பொண்ணா? பிறந்தாதான் பாரு, இவருக்கு எனக்கு சேர்ந்து பிறக்கணும்னு பாக்குறாரு படுக்குது. அப்படியா? எங்க இருந்து போடப்பாட்டி எடுத்து வர அங்க இருந்து அடிக்கிறதுக்கு. சரியா போம்புண்ண என்னடா உன் பொண்ணு எங்க உன் பொண்ணு? என் பொண்ணு அது. நான் சுக்குத்துல முக்கி பெத்தாத. அப்படியே நீ நான் சொல்றேன் பாரு, தேவடியா அடிக்கிற அடி என்ன பண்றேன்? ஜென்மத்தா இருக்கிறோம். எத்தனை ஊத்துன? 99 குடம் ஊத்துன. தொட்டி நிரம்பி விட்டு இன்னும் ஒரு குடம் இருக்குது. எங்க ஊத்துன? அவத்தால ஏன் ஊத்துறா கொண்டையில ஊத்தான்னு சொன்னான். சத்தியமா நான் சூத்து வாத்து தெரியாது. சூத்து வாத்தா பார்த்து சுத்தி தெரியாது. எனக்கு பேசியே தெரியாதுமா. ஐயோ ஏதோ குழந்தை தெரியாது. எப்படியோ எந்த இடத்துக்கு எப்படி நடிக்குமா அப்படி நடிப்பி. நான் எடுத்துக்கிறேன். ஏண்டியா ஏய் என் தலைமையில ஊத்துறமா? நீ தானே சொன்ன தலைமையில ஊத்துனா தலைமையில ஊத்துறேன். அப்ப நான் சொன்ன செய்வேன். நீ சொன்னா செய்வேன். நான் எது சொன்ன செய்வேன். எது சொன்னா செய்வேன். ஆமா. அந்த கழுத்துல கை வை. ஓ நீ போய் வையா. அந்த கழுத்துல கை வையா. நீ வையா. நீ வையா. நீ போய் வையா. கரண்ட்ல அடி ஆறா அடா உன்ன வாந்திபதி வாரியம் போவா. என்னவோ இரு பறக்காத. இவ்வளவு நேரம் ஏதோ அடிச்சாங்க போனாங்க வந்தாங்க ஏதோ கோவத்துல பேசணும்னு பார்த்தா ஒரு மகாராணியா தெரியல. இன்னும் வாத்துக்காரன் எம்மரையாப்பட்ட வார்த்தை வாய முடுறா. வாய் மேலே அடிப்போம் கம்மராட்டி. என்னையா தேவடியான்னு கேட்கலாம் உன்ன. எங்க பார்த்த என்ன கேட்பாங்க. தேவடைய தான் எங்க பார்த்தா? எங்க பார்த்தா? தேவடைய கேட்கலாமா? எப்படி காட்டான்? போட்ட காட்டான். இந்த காட்சியை போட்ட காட்டலாமா? என்ன தப்பா கேட்டாங்க? ஆறா புரினா என்ன தப்பு? தவறான வார்த்தை அது.
ஆக்கு முன்னாடி நான் போனதான் தப்பு. என்ன சொல்ற? ஆமா. ஆ. ஆறாவை போல கூறிய கண்கள் உடையவளே ஆறா கூறி. அச்சா மர்மா பல்டி. என்ன தப்பு? எப்படி தப்பி தவறி ஆம்பளை பிறந்துட்டான் இவன். ஆம்பளை பிறந்ததுக்கு எப்படி நீ? இல்ல நான் போட்டேன் நானு. தப்பி தவறி நீ ஆம்பளை பிறந்துருக்க. ஐயம்மா யா கண்டுபிடிச்சாவில. ஆனா நீ பொம்பளை பிறந்துருக்க. நீ மாத்தி மணியை போட்டு மாத்தி நான் மாடு அறுத்து முதன் கூட நான் ஜல்லிக்கட்டு மாடா எங்கன்னா பை நான் கண்ணு குட்டியும் கூட ஓட்டன்னு பாக்குறேன். பாலை குடிச்சிச்சுன்னா பாலை குடிச்சிட்டு வா. பாலை குடிக்காத 10 மணி வச்சு பாரு. என்ன வார்த்தை கேட்டா போறவா? வார்த்தை எப்படி கேட்கணும்? உங்க அம்மா தான் ஒரிஜினல் பேர. எங்க அம்மா நான் பிடிங்க கடாசனா எப்படியா யாரோ உனக்கு யாவல விட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவளை அடிச்சு என் கை கலரு அவளை பேசி பேசி என் வாய் வலி அவளை அடிக்கப்பட்டதில்லை, ஒதுக்கப்பட்டதில்லை, குத்தப்பட்டதில்லை, கொலை செய்யப்பட்டதில்லை, அவளை எதுவுமே செய்யப்பட்டதில்லை. எதுக்கு செய்ய போறேன்? மலவனை குத்தி போறேன். அந்த மலவனை குத்தி போய் அந்த மலவனத்தெல்லாம் சுத்தி காட்டுற மாதிரி காட்டி அந்த பெரிய பாழாட்டிய கடை கொடுக்குது. அந்த பாழாட்டிய கடத்துல நான் அம்மா அதை பிடிக்கிறது சாகடிப்பேன். பொம்பளையா நீ? ஏன்டா நீ ஒரு தாயா? தாய் தகப்ப இல்லாத பொண்ணு போய் கிணறு சொல்றேன். இந்த பாரு இருந்தா சீரா இருக்கணும், செத்து ஒழிஞ்சிடணும். எப்படி தீனிக்கு தண்ட மண்ணுக்கு வரமா இருக்கணும். எப்படி சாவடிங்க நான் பாக்குறேன் பாக்குறேன். மிளகாத்தூள் அதிகமா தான் குழச்சி இதுல வச்சுட்டாங்க பொழுது சூத்துல வச்சாங்க சொட்டு போயா. மிளகாத்தூள் குழச்சி உன் வாயில வச்சிட்டாங்கடா. நீ ஏன்டா அங்க போற? அந்த கந்துலையா குமார் வீட்டு சேர்ந்துல எந்த குமார் வீட்டு சந்தில இங்க யாரா இருக்காங்க? குமார்ன்றவங்க பேசிக்கிறேன். கோயிஸ் பார்த்து கூட பேசுங்கடா. எங்கடா கண்ணு நீ கோயிஸ் கூட பேசுங்கடா. எவனா காரி போய் மாட்டாங்க பொட்ட பையனை. உன்னை காரி முடிஞ்சாங்க பாரு. யாரு இது? முடிஞ்சாங்க பைத்திய சொல்ற கூட தப்பு இல்லை சொன்னாரு பாரு. அந்த ஆளுக்கு ஏன் மேல என்ன கருப்பா சொன்னார் அவரு கூட சண்டை போன அவர் விட்ட யாருக்கு யாரா நீ ஏறப்ப மாச்சியா உன் மேல ஏறுறான் அப்படியா? நான் ஓலை ரெடியா வச்சுக்கிறேன். நான் எதுக்கு வண்டி தீக்கு உன்னை தீச்சிட்டு போட்டு இந்த காட்டுல தள்ளி விட்டு தெரிஞ்சுக்கோ. ஏற்கனவே கருப்பு பார்த்து கூட வந்துக்கிறாங்க. வந்த மாதிரி இருக்குங்க. ஏன் போன மாட்டாங்களாம் போகணும் அடிச்சுட்டு போச்சுங்க. உன்னை பேச வச்சுங்க. யார் எழுதுங்க எனக்கு எதுக்கு உனக்கு தான். ஏன்னா
நீ கண்டிப்பா நீ மங்க போடுறது உனக்கு அழகான ஆரவனை பார்த்து திருமணம் செய்யணும்னு வச்சுக்க எல்லா வேலையும் நம்ம அம்மா வீட்டை கத்துக்க மாட்டான் மாமனோட கேட்க மாட்டான் மாமன் இருக்க மாட்டான் மச்சன் இருக்க மாட்டான் மூத்தர் இருக்க மாட்டான் நாச்சு இருக்க மாட்டான் எந்த சக்காலத்து நாக்கு மேல பழுப்படுத்தி பேச மாட்டான் சரி அதான் விடு வாமா மனோட போலாம் நான் வரல வாமா வாமா போலாம் அதான் வரல சொல்ல விட்டு போயா நீ நான் கூட்டுக்கார பையன் ஏன் அதான் வரல சொல்லிட்டேன் ஐயோ அது வரணும் விட்டுட்டுமா அது வச்ச ஆளா ஆளா ஏய் ஏன் வழிக்கு அவ வரணும் அவ வழிக்கு நான் போகணும் அவசியமே இல்லை அதான் இந்த வழி வராது எங்க கூலி மோட்டுல தாடி சகடி தூக்கி போடணும் வண்டி வீடு பூரா பிரிய வாரி அடிச்சு நாலு லைட் தேவையா எல்லா பீயும் பச்சை பீசோ பார்க்காத வாரி அடிச்சுன்னு வந்து தெரியல நான் பூசு வேலை நடக்குதாங்க வண்டி பூரா பூசி எடுக்கிறாங்க உட்கார முடியல அப்பா வழி காட்ட ராஜா எந்த ராஜா சொன்னார் அவர் கூட போய் சண்டை போட கண்டிப்பானா அது எதுக்கு அவரை வச்சிக்க போயா பாரு ஒரு கூட்டி கொடுத்து கோபால் பழத்தேன் எல்லாம் தெரியும் போடியே அட காப்பு வயிறு எல்லாம் தெரியுமா சரி அதை விடுமா பத்மா பாத்தாயடி இந்த வனத்தை பார்த்தாயா மான்கள் வருவதும் மயில்கள் ஆடுவதும் மலர்கள் பூத்து கொடுவதும் இதை பார்க்கும் போது என்னுடைய மனசு எப்படி வருது பத்மா பூக்கு மாசம் தை மாசம் அந்த மரம் தான் வேணுமா? ஆமாம்மா. இதை பாருமா, நீங்க மரத்தில் ஏறும்போது தவறி விட்டால் பழந்து கிணறு இருக்கு, உயிர் போயிடும். உயிர் போயிட்டா எனக்கா இருக்காங்க, என்ன காப்பாத்துவாங்க. இதை பாரு, அந்த மரம் தானே வேணும். ஆமாம்மா. நான் பறிச்சுட்டு ஓரமா அதனால எங்கன்னா போட்டோம் மற்ற மலை ஏற்றோம் பூ போய்கிட்ட எல்லாம் கிளம்ப முடியும் எங்கன்னா கிணத்துல வந்து சாப்பிட்டோம். என்ன இப்போ செத்த ஒரு பங்கு குறைய போகுது. வடங்க அப்போட்டும் மரத்து விளையாட்டும் கிளை விழுந்து கிளை உடஞ்சி கிணத்துல விழுந்து சாகட்டுமா? ஏய், நான் செத்த உனக்கு தான் வரும் பங்கு வரும். எவ்வளோ? மின்னிக்கு 50. பாரு எவ்வளோ? மின்னிக்கு 50. இந்த மின்னிச்சு 50 வாங்கி என்ன பண்ணுவேன்? 2 நாள் வச்சுக்குவேன். எதுக்கு? ஒயின் ஷாப்புக்கு. நாடா குடிகார போட்டேன். ஐயோ, நீங்களாம் அப்படியே ஊற்றி சூத்து மீன் ஊற்றுறீங்க. நானா? நானாடா? சரி சரி, எனக்கு எல்லாம் சத்தியம் பண்றேன், நான் சாப்பிடுவேன். சத்தியம் பண்றேன். எல்லாம் எனக்கு தெரியும். தெரியும் தெரியும். இங்க வா. ஆமா, 2 நாளைக்கு நான் செத்து போனா மின்னிட்டு 50 வாங்கி 2 நாளைக்கு சாப்பிட்டுறியா? அப்புறம் என்ன பண்ணுவேன்?
அதுக்கப்புறம் எங்கன்னா காலி பாட்டு போய் கிடப்போம். நான் தான் அந்த வேலை தான் பண்ணி செய்வேன் பின்ன. ஜென்ரேட்டர் ஓடுது எங்க ஓடுதுன்னு தெரியல. டேய் ஆமா என்ன சாக சொல்றியா? நீ எனக்கு போட்டா வருவா கச்சே பண்ணியா ஜாதகரமா கொத்த கொடியா வேற வருவா முன்ன பண்ணு போய் முருகனை கலப்பா ஆதி கலப்பா ஆதி பையா சீமசி பையா தோல் பட்டு பையா தோலை பையா லோக்கல் பையா மொத்த பையா தள்ளிடு பத்மா அப்படி என்றால் அந்த மகன் படிக்க போறியா? அப்படி ஆகட்டுமா? இது ஏறப்பலாம் போதே செங்கல்பட்டுக்கு போச்சு எப்படின்னு ரூட்டு கேக்குறாரு. நல்ல கதை நேரா போப்பா எங்கே திரும்ப பீடு பிரேக் வரும் என்ன கேட்கறாரு மேடம். செங்கல்பட்டுக்கு போக சொல்லி ரூட்டு காட்டினேன் நான் ரூட் காமிச்சேன். அப்படி சரி ஓகே. அவருக்கு தெரியாதா சார்? இந்த வழியில போகக்கூடாது தப்பா போயிடும். நான் சுத்தமா இந்தம்மா பத்மா என்னடா ராக்கெட் விடுறது எப்படின்னு கேட்டாங்க. நான் ஜாக்கெட்ல விடுவேன்ட்டேன். ஜாக்கி வச்சு விடுவேன் நிக்கிறப்பா. ஜாக்கெட் கொண்டு சொல்றாங்க அம்மா ஜாக்கெட் ஐயா ஆளா ஐயா ஜாக்கெட் கொண்டு ஜாக்கெட் கொண்டு சொல்றாங்க. இப்படிப்பட்ட பொட்டை என்ன பண்றதுன்னு தெரியல. பத்மா பார்த்து பத்திரமா பார்த்து பத்திரமா பார்த்து பத்திரமா. இப்ப சிரிக்கு முறையா சூடு வாயெல்லாம் போயிட்டீங்க வராங்க. பாத்தியா உயரத்தில் ரோஜா மலர் இருக்கிறது. அந்த ரோஜா மலர் பறிக்கிறது என் சக்காத்த பத்தவனு உயரத்தில் இருக்கிறா. அறிக்கை பாய்ந்த கிடது. இந்த பாய்ந்த கடத்துல நான் அம்மா அவளை பிடிச்சு தள்ளி சாகடிக்கல. இந்த விஜய் நாட்டை ஆளக்கூடிய இந்த விஜய் வருமனுக்கு இந்த முஞ்சை நான் போடுறேன். இதனால் நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் இந்த மதிவதனாபுரி நாட்டை ஆளக்கூடிய ராஜேந்திர மன்னனுடைய மகன் சிவமணியோ இப்பொழுதோ செத்து பிணமாக இருக்கின்றார். அந்த பிணத்திற்கு யார் ஒருவர் பெண் தர முன் வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த நாட்டின் பாதி ராஜ்யமும் பணம் 10 லட்சம் ரூபாய் ரொக்கமும் தரப்படும். நீ காலத்துல இருந்து நீ செத்து பண்ணினா நீ என்ன அம்மாப்பா வேண்டாமா வேண்டாம். நீ மலரை பறிக்க தேவையில்ல. நீ அம்மா கூட நீ சூழ்ந்தல நீ என்ன செத்து நீ கொஞ்சம் அவளை பாழாஞ்ச கிணத்துல தலை சாகரி பண்ண போட்டு வந்தீங்க. அரண்மனைக்கு அவளை சாகடிக்க கூட்டிங்க. ஏன் அவளை சாகடிக்கல அப்படின்னு கேட்கிறேன். அவளை சாகடிக்க அவளுக்கு எடுத்து செய்ய போறேன். அவளுக்கு நான் திருமணம் செய்து வைக்க போறேன். திருமணம் நான் கூட உன்னை ஏதோ தப்பா நினைச்சிட்டேன். தெரியாம கூட வார்த்தையில திட்டிவிட்டேம்மா. என்ன மன்னிச்சிட்டேம்மா. அம்மா அவங்க யாரு எந்த நாடு அவங்க பேர் என்ன? நீ என்ன கேட்கிற? மாப்பிள்ளை யாரு எந்த நாடு ஊர் என்ன உலகம் என்ன நாடு என்ன நகரம் என்ன பேர் என்ன இதனை விசாரிக்கிறேன். ஆமா மாப்பிள்ளை எது நான் தெரியுமா? மதியபந்தன் அப்படி நாடு ராஜேந்திர மன்னர் அவருடைய மகன் ஒரே மகன் ஒப்பற்ற மகன் பேர் எடுத்து சிவமணி. அந்த சிவமணி அவன் எப்படி தெரியுமா? எப்படிமா? அவன் எந்த கோலத்தில் தெரியுமா? அவன் செத்த ஒரு செத்த பிணத்துக்கு நீ பெத்த மகளா இருந்தா செத்த பிணத்துக்கு திருமணம் செய்ய முன் வருவாயா? அந்த சனியில கட்டி வைப்பாண்டா. சொம்மாவா அம்மா விட்டு பண்ண சொம்மா வருமா? பணமா? 10 லட்சம் ரூபாய் பணம் பாதி ராஜ்யம். அடி பாவி 10 லட்சம் ரூபாய் பணத்துக்காகவும் பாதி ராஜ்யத்துக்காகவும் தாய் தகப்ப இல்லாத பொண்ணை போய் செத்த பண்ண திரும்ப செய்ய முன் வந்தாயே. இனிமே அந்த அரண்மனை நான் வேலை செய்யல. நான் வரேன். அரண்மனை விட்டு போறிய? ஆமா. இந்த வேலையை விட்டு போன வேற வேலை என்ன தெரியும்? எனக்கு தெரியுண்டியே. ஆபீஸ்ல கையெழுத்தா இல்ல அச்சா டைப் பண்ணி போற? ஏய் ஆள் பேர தார ஊத்து போற? நானும் புக்கத்தர சேகரி சேர்ந்து காலி பாட்டில் பொறிக்க போயிச்சுக்கோம் போடி. போடா. ஏய் போடா. போடா. ஆமா. இப்போ எங்க செல்ல வேண்டும்? அந்த மதிவதன் நாடு செல்ல வேண்டும். அந்த மன்னரை நான் பார்க்க வேண்டும். வர்றேன்.